வணக்கம் மக்களே. சற்று முன் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு தள்ளுபடி பற்றிய ஒரு அப்டேட் கிடைத்திருக்கிறது. 5 சவரன் வரை யார் யாரெல்லாம் நகைக்கடன் வைத்திருக்கிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த தள்ளுபடி கிடைக்கப் போகிறது. அரசு தரப்பிலிருந்து சில நிபந்தனைகளும் சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொது வங்கிகளான SBI பேங்க், கனரா பேங்க், இந்தியன் பேங்க் மற்றும் IOB பேங்க் போன்ற வங்கிகளில் நீங்கள் நகைக்கடன் வைத்திருந்தால் அதற்கு தள்ளுபடி எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன என்பதையும் சொல்ல போகிறோம். நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்று மக்கள் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அரசு ஒரு மகிழ்ச்சியான தகவல்களை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை நகைக்கடன் வைத்த நகைக்கடன்களில் ஒரு பகுதியை தள்ளுபடி செய்யும் திட்டம் குறித்து வழிகாட்டுதல்கள் வெளியாகியுள்ளன. ஒரு குடும்பத்திற்கு அதிகபட்சமாக 5 சவரன் வரை அடகு வைத்த நகைக்கடன்கள் மட்டுமே தள்ளுபடி பட்டியலில் சேர்க்கப்படும். ஒரே குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் 2 அல்லது 3 பேர் நகைக்கடன் வைத்திருந்தாலும் மொத்தம் 5 சவரன் அளவிற்குள் இருந்தாலும் கூட அனைவருக்கும் தள்ளுபடி கிடைக்காது. ஒரே குடும்பத்தில் ஒரே ஒருவருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும். முதலில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு, நடுத்தர குடும்பங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும். அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு வழங்கப்பட வாய்ப்பிருக்கிறது. ஒரே குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் பல்வேறு கூட்டுறவு சங்கங்களில் நகைக்கடன் பெற்றிருந்தாலும் மொத்தமாக ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் வரை அடகு வைத்த நகைக்கடன்களுக்கே தள்ளுபடி வழங்கப்படும். மேலும் ஒரு குடும்பத்தில் ஒரே நபருக்கே இந்த சலுகை வழங்கப்படும். கடன் பெற்றவர் அந்த கூட்டுறவு வங்கி அல்லது சங்கம் செயல்படும் பகுதிக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும் என்பது முக்கிய நிபந்தனைகளில் ஒன்று. பொதுவாக 5 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வரை உள்ள பகுதிகளில் உள்ள கூட்டுறவு சங்கங்களில்தான் மக்கள் நகைக்கடன் பெற்றிருக்கிறார்கள். இதற்கு குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டை போன்ற ஆவணங்களின் அடிப்படையில் குடும்ப விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியானவர்களின் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு மூலம் இந்த விவரங்கள் சரிபார்க்கப்படுகின்றன. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கூட்டுறவுத்துறை அதிகாரிகளே வங்கிகளில் உள்ள கடன் பதிவுகளை ஆய்வு செய்து தகுதியானவர்களை தேர்வு செய்வார்கள். நீங்கள் எத்தனை சவரன் நகை வைத்து எவ்வளவு கடன் பெற்றிருக்கிறீர்களோ என்பதெல்லாம் ஏற்கனவே வங்கியில் பதிவாக இருக்கும். கடன் வாங்கியவரின் ஆதார் எண், குடும்ப அட்டை விவரம், நிலுவையில் உள்ள கடன் தொகை மற்றும் அடகு வைத்த நகையின் அளவு போன்ற விவரங்கள் அனைத்தும் அதிகாரிகளால் சரிபார்க்கப்படும். இந்த விவரங்கள் அனைத்தும் அந்த வங்கியின் ஹெட் ஆஃபீஸில் சரிபார்க்கப்பட்ட பிறகே தள்ளுபடி பட்டியல் வெளியிடப்படும். அதனால் ஒரே குடும்பத்தில் 2 அல்லது 3 பேரின் பெயரில் நகைக்கடன் வைத்திருந்தால் தள்ளுபடி கிடைக்காமல் போக வாய்ப்பிருக்கிறது. அதனால் குடும்பத்தில் ஒரே நபரின் பெயரில் மட்டுமே நகைக்கடன் வைத்திருப்பது நல்லது. தள்ளுபடி பட்டியல் வெளியான பிறகு நீங்கள் நகைக்கடன் பெற்ற அதே கிளைக்கு சென்று உங்கள் ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு போன்ற ஆவணங்களை அதிகாரிகளிடம் காட்டி சரிபார்த்து கொள்ளலாம். தகுதி உறுதி செய்யப்பட்ட பிறகு அடகு வைத்த நகைகளை மீட்கும் நடைமுறைகள் தொடங்கப்படும். இந்த திட்டம் கிராமப்புறங்களில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பொருளாதார சுமையை குறைக்கும் உதவும் என்று அரசு நம்புகிறது. கிராமப்புறங்களில் உள்ள மக்கள்தான் அதிகமாக நகைக்கடன் எடுப்பதால் இந்த திட்டம் அவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். இந்த நகைக்கடன் தள்ளுபடி பட்டியல் 3 கட்டங்களாக வெளியிடப்படும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதல் பட்டியல், 2ஆம் பட்டியல் மற்றும் 3ஆம் பட்டியல் என்று வெளியிட வாய்ப்பு இருக்கிறது. 2026 தேர்தலை முன்னிட்டு இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகவில்லை. அதனால் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை நகைக்கடன் பெற்றவர்களின் பட்டியல் தயாராகி கொண்டிருக்கிறது என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டம் தொடர்பான முழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானவுடன் அதன் முழு விவரங்களையும் நாம் தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் செய்யுங்கள்.